இந்த உபதேசத்திலே ஞானகுரு அவர்கள் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரிடமிருந்து மிக மிக சக்தி வாய்ந்த ஆற்றல்களை எவ்வாறு பெற்றேன், அவர் எப்படி எம்மை அந்த சக்திகளை எடுக்க வைத்தார் என்பதை உணர்த்துகின்றார்கள். பெரும்பகுதி குருநாதர் புரியாத பாஷையிலே தான் பல நிலைகளை சொல்லுவார், என்னென்னமோ சொல்லுவார். எனக்கு தெரியாது தெரியாது என்று நான் சொன்னாலும் வம்பு, சரி தெரியும் என்று சொன்னாலும் எப்படி தெரிந்து கொண்டாய் என்று கேட்பார் குருநாதர். இப்படி வழக்கத்திற்கு மாறான நிலைகள் செய்து அதனையெல்லாம் என்னை செய்யும்படி செய்து அவரின் சக்தி வாய்ந்த உணர்வு எனக்குள் போதிக்கப்படும் பொழுது அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகள் போதித்து அந்த உணர்வுகள் எனக்குள் வளர்ந்த பின் இப்போது எப்படி இருக்கின்றது என்று கேட்பார். அவர் சொல்லும், அதாவது அந்த உபதேசம் சொல்லும் பொழுது எனக்கு கஷ்டங்கள் வரும் பொழுதும் மறைமுகமாகவே எனக்குள் இப்படித்தான் சொல்வார். சொல்லிவிட்டு அதைப்பார் இதைப்பார் இப்படிப்பார் அப்படிப்பார் என்பார். அதை நான் கேட்கப்படும் பொழுது இவர் என்ன சொல்லுகிறார் என்று நான் நினைத்து விட்டால், ஏண்டா திருடா, நீ இதை திருட வேண்டும் என்றால் நீ அதை திருடுகின்றாயே, நான் சொல்வதை விட்டுவிட்டு எதையோ திருடிக் கொண்டிருக்கின்றாய், என்னவோ ஏதோ என்று. ஆக அதை திருடினால் நீ திருடனாகின்றாய். ஆனால் நான் சொல்லும் உலகின் தன்மையை நீ பெற்றால் நீ திருடன் அல்ல, நீ என்னிடம் கேட்டு வாங்குகின்றாய். ஆகவே நான் கொடுக்கும் உலகின் தன்மையை நீ ஏங்கி பெறு என்பார் குருநாதர். ஆனால் ஈஸ்வரப்பட்டு சொல்வது எப்படி, எனக்கு ஒன்று மர்த்தமாகவில்லையே, அதாகின்றது இதாகின்றது என்று எண்ணினால் அந்த சமயத்தில் நீ திருட்டுத்தனமாக உனக்குள் குறையின் உணர்வை எடுத்துக் கொள்கின்றாய். அது உன் திருட்டுத்தனத்தின் தலையைத்தான் காட்டுகின்றது என்கிறார். நான் கொடுக்கின்றேன், நீ எடுத்துக்கொள். ஆகவே நான் கொடுப்பதை விடுத்துவிட்டு கிடைக்காததை நினைத்து நீ எங்கோ நினைவை செலுத்துகின்றாய். நான் மனமுகர்ந்து கொடுக்கும் அருள் உணர்வுகளை நீ நுகர்ந்தறிந்தால் அதன் அணுவாக உனக்குள் விளையும் அப்பா, அஞ்ஞானத்தின் உணர்வுகளை உனக்குள் வளர்த்து கொள்ள உதவும் என்றார். இப்படித்தான் அவருடைய சொல் செயல் எல்லாமே வெளிப்பட்டது. அதன் வழிகொண்டுதான் என்னை தெளிவாக்கினார் ஈஸ்வரப்பட்டர். எனக்கு கல்வி அறிவே இல்லை என்றாலும் நான் மூடனாக இருப்பினும் என்னுடைய மூடத்தன்மையை நீக்கி அஞ்ஞானத்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்று வளர்த்தார். சும்மா அல்ல, காடு மேடெல்லாம் அலையச் செய்தார், உணவு இல்லாதபடி அலையச் செய்தார். இயற்கையில் ஒவ்வொன்றும் எப்படி உருவாகின்றது என்று இயற்கை நீதிகளை பல பல நிலைகளை காட்டுகின்றன. இதெல்லாம் பசியோடு இருந்துதான் நான் பார்த்தேன். குருநாதர் எனக்கு சொன்னது போன்று, எனக்கு உணர்த்தியது போன்று நீங்கள் எல்லோரும் அந்த உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று நான் இப்பொழுது உபதேசிக்கின்றேன். ஆகவே குரு கொடுத்த நிலைகளை மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் நமக்கு கொடுக்கக்கூடிய, மனமூந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அருள் சக்திகளை நாம் பெறுவோம். அவருடைய ஈர்ப்போட்டத்திலேயே என்று நாம் இணைந்து வாழ்வோம். குரு அருளை பெறுவோம், அருள் வழி வாழ்வோம், அருள் ஆனந்தம் பெறுவோம். குருவின் துணையால் ஒளிநிலை பெறுவோம்.